अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू ஃபியோ பூஜி சேனல். நாம் இன்றைக்கி இறால் முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். அரை வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கோல்டன் கலரில் வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் 6 பல் பூண்டு நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளியை நறுக்கி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரைச்ச தக்காளி விழுது அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் இறால் போட்டுக்கலாம். இறாலும் முருங்கைக்காவும் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நாலு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம்.
நல்லா கிளறினதும் இது கூட அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முருங்கைக்காய் வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். முருங்கைக்காய் பாதி அளவு தான் வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. முருங்கைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்ல சுவையான இறால் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபியோ பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ்.